வாழ்க்கையை தொடங்கும் பொழுது மனைவியானவள் கணவனுடைய வீட்டிற்கு மூட்டை முடிச்சுகளை எல்லாம் கொண்டு வருகிறார். அந்த மூட்டை முடிச்சுகள் எல்லாம் கொண்டு வரும் பொழுது அங்கு எதுவும் கூட வருகின்றது, அவளது நல்ல பண்பும் கூட வருகின்றது, தீய பண்பும் கூட வருகின்றது, பலவீனங்களும் கூட வருகின்றன. அதே போன்றுதான் கணவனும் தான் தனது வீடை ஒரு புதிய வீடாக அமைக்கும் பொழுது தனது சொத்துக்களை எல்லாம் அங்கே கொண்டு வருகின்றார். அந்த சொத்துக்கள் எல்லாம் அங்கே வரும்பொழுது என்ன நிகழ்கிறது, அவரும் அவருடைய நல்பண்புகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருகின்றார். ஒருவருக்கொருவர் அன்புகளை பார்க்கின்றார்கள். தீமையான பழக்க வழக்கங்களையும் பலவீனங்களையும் கண்டுகொள்கின்றார்கள். அன்றொரு நாள் அவர் அழகானவர் என்று கண்டுபிடித்தார், அன்றொரு நாள் அவர் அழகானவர் என்று கண்டுபிடித்தார். ஆனால் இப்பொழுது பலவீனங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று உருவாகிக் கொண்டே இருக்கின்றனவே. அங்கே ஏற்படுகின்றது, அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது, என் மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. இங்குதான் உன் இதயம் ஒரு பள்ளிக்கூடம், என் இதயம் ஒரு மாணாக்கர் என்ற ஒரு பண்பை நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. பலவீனங்களின் மத்தியிலே நான் எவ்வாறு வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்புகின்றது. மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலே சந்தேகங்களை எழுப்புகின்றார்கள். அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டியது யார்? அங்கே உள்ள ஆசிரியர்கள். இங்கே இந்த பள்ளிக்கூடத்திலே இப்பொழுது கரஸ்பாண்டண்டாகவும் பிரின்சிபாலாகவும் இருப்பது யார்? தாத்தாவும் பாட்டியும். முதலில் இவரிடத்தில் தான் இந்த கம்ப்ளைண்ட் போகின்றது. அவன் சிகரெட் பிடிக்கிறான், அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் மதுபானம் அருந்துகின்றான், அவனுக்கு ஏதோ ஒரு எங்கேயோ இருக்கின்றான் போல் அவன் பேசுகின்றான் என்றெல்லாம் சந்தேகங்கள் உருவாகின்றன. அதே போன்றுதான் மனைவியை பற்றியும் கணவன் சற்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த திரு குடும்பத்திலே ஒரு ஆன்மீக வாழ்வு மறைந்து போய் ஒருவரை ஒருவர் நம்புகின்ற வாழ்க்கை மறைந்து போகின்றது. அங்கே மன்னிப்பின் வெளிப்பாடு தோன்றாவிட்டால் இவன் பலவீனனாக இருக்கின்றான். அப்பொழுது நான் இவனுடைய பலவீனத்தை மாற்றுவதற்காக நான் எந்த அளவிற்கு அவனை அன்பு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நான் அன்பு செய்ய வேண்டும். அவளது பலவீனத்தை மாற்றுவதற்காக நான் எந்த அளவிற்கு அன்பு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பின் வழியாகவே நான் இந்த பலவீனத்தை குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வீர மனத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அங்கே பிறப்பது ஒரு நற்பண்பு. அதுதான் நான் எந்த அளவிற்கு பலவீனனாக இருக்கின்றேனோ அதே போன்றுதான் அவரும் பலவீனனாக இருக்கின்றார் அல்லது அவளும் பலவீனனாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய பலவீனத்தை அன்னை மரியாளின் வாழ்க்கையில் நாம் சென்று பார்க்கின்றோம். இவ்வாறு யோசேப்பு அன்னை மரியாளை சந்தேகப்படுகின்றார். எப்படி சந்தேகப்படுகின்றார்? இவ்வளவு வயிற்றிலே உருவாகின்ற குழந்தை யாருடைய குழந்தை என்ற ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுகின்றது. இன்று அந்த சந்தேகம் வந்தால் என்ன நடக்கும் என்பது உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும். ஆனால் யோசேப்பு நல்ல மனம் கொண்டவராக இருக்கின்றார். அவர் நற்பண்பு உள்ளவர் என்று கூறுகின்றார். நல்ல மனிதன் என்ற நற்செய்தி அவரை பற்றி பொருள்குறைக்கின்றது. எனவே அவர் இறைவனை வேண்டிக் கொள்கின்றார். நான் இந்த திருமண வாழ்க்கையிலே நுழைந்தேன், அன்னை மரியாளுடன் இந்த வாழ்க்கையை நுழைந்தேன். இப்பொழுது அவளுக்கு ஒரு குழந்தை உருவாகி இருக்கின்றதே, எனக்கு தெரியாமல் இந்த குழந்தை எவ்வாறு உருவாயிற்று என்ற ஒரு சந்தேகம் யோசேப்பின் மனதிலே எழுப்புகின்றது. இதனை ஒரு கம்ப்ளைண்டாக இருக்காமல் ஆண்டவரிடத்தில் அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் கனவிலே தூதரை அனுப்பி சொல்லுகின்றார், இது ஒரு மறைபொருள். இந்த மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். தாவீதின் குலத்திலிருந்து நான் உன்னை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் எனது திட்டம். இது தூய ஆவியின் வல்லமையால் உருவானது. இந்த குழந்தையானவர் மீட்பராக இருப்பார், உலகை மீட்டு எடுப்பார். எனவே இந்த மனைவியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் எனது திட்டம். உறவு என்பது சில நேரங்களில் இப்படிப்பட்ட மன முறிவுகளாக மாறுகின்றது. உறவு முறிந்து விட்டது, மன உறவு முறிந்து விட்டது. எதன் அடிப்படையில்? சந்தேகத்தின் அடிப்படையில்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய சந்தேகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நமது இதயங்கள் எல்லாம் இறைவனினால் எழுப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனப்பான்மை ஏற்படும், கணவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனப்பான்மை ஏற்படும், மனைவியை ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனப்பான்மை ஏற்படும். யோசேப்பு மரியாளை முழு மனதாக அதற்கு ஏற்றுக்கொள்கின்றார். இறைவனின் திட்டம் இது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த மனைவிதான் எனக்கு இறைவன் கொடுத்த இறைவன் திட்டம், இந்த கணவன் தான் இறைவன் எனக்கு கொடுத்த இறைவனின் மனம் திட்டம் என்பதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஆலயத்தின் பீடத்திலே வந்து நான் உன்னை முழுமையாக சாவு வரையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணம் செய்கின்றீர்கள். இந்த அர்ப்பணத்தை தான் புனித சூசையப்பர் ஏற்றுக்கொள்கின்றார். நான் சாகும் வரை எனக்கு எவ்வாறு கனவிலே எனது வாழ்க்கையை செப்பனிடுவதற்காக ஆண்டவர் தூதுரைத்தாரோ அந்த தூதை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வேன். இந்த தூதனை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அங்கே மன்னிப்பு பிறக்கின்றது. பரவாயில்லை, நான் இந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை திருத்திக் கொண்டு அல்லது அவளை திருத்திக் கொண்டு எங்களது குடும்ப வாழ்க்கையை நான் மீண்டும் ஏற்றெடுப்பேன். அதற்குத்தான் இந்த பள்ளிக்கூடத்தின் கரஸ்பாண்டன்டும் பிரின்சிபாலும் உதவி செய்ய வேண்டும். ஆனால் சில நேரங்களில் இந்த மாமனாரும் மாமியாரும் அந்த குடும்பத்தை படுத்துகின்ற பாட்டை பார்த்தால் சில நேரங்களில் ஓட்டுகளிலே போய் நிற்க வேண்டியிருக்கின்றது. சிவில் வாழ்க்கைக்கு வித்தெடுக்கின்றார் அன்னை மரியாள். இவ்வாறு கபிரியேல் தூதன் அவருக்கு தூது சொல்லுகின்றார், உனது வயிற்றிலே உனது ஒரு கனி உருவாகும் என்று சொல்ல. எவ்வாறு நடக்கும்? நான் கணவனை அறியேனே என்று சொல்லுகின்றார். இந்த கதையெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவள் ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்தில் தனது ஆன்மீக உணர்வாக எழுதுகின்றார். இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை, எனக்கு வேறு வாழ்க்கை இல்லை. நான் இருந்த கனவுகளெல்லாமோ நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கனவுகளை எல்லாம் உன்னுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றேன். இந்த கனவு எவ்வாறு நிறைவேறுகின்றது? நாம் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோமே, அனைத்தையும் ஆண்டவன் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவது என்று சொன்னாரே, அதற்கு உரிய ஒரு துணைவியாக ஆண்டவர் இன்று மனுக்குலத்திற்கு என்னை துணைவியாக ஏற்றுகின்றார் என்ற ஒரு எண்ணத்தை அதே மரியாள் சொல்கின்றார். அப்படி என்றால் இதுதான் அவனது ஆன்மீகம், தனது வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற வாழ்க்கை. இது ஒரு பள்ளிக்கூடமாக இவ்வாறு மாறுகின்றது. கணவனும் மனைவியும் தங்களை பிறருக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது அங்கே ஒரு பயிலுகின்ற மனப்பான்மை, படிக்கின்ற மனப்பான்மை ஏற்படுகின்றது. இறைவனின் துணையால் நான் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்ற ஒரு மனப்பான்மை ஏற்படுகின்றது. அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, பிரமாணிக்கும் நிறைந்த வாழ்க்கைதான் நமது திருமண ஆன்மீக வாழ்க்கையை உயர்த்துகின்றது என்ற ஒரு ஏற்பாட்டை நமது மனதிலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பிரமாணிக்க நிறைந்த தன்மை நமது மனதிலே உருவாக்கும் பொழுதுதான் திருமணம் என்பது ஒரு அருள் சாதனம், இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள் நிறைந்த ஒரு பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் திருமணத்தையும் நாம் ஒரு அருள் சாதனம் என்று சொல்ல இறைவன் கொடுத்த கொடை. ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த கொடையை நாம் மதிக்காமல் மிதித்து விடுகின்றோம். அதன் தராதரத்தை கணித்து ஏற்றெடுக்காமல் அதனை குறைப்படுத்துகின்றோம், அதை பலவீனப்படுத்துகின்றோம். இத்தகைய நேரங்களில் தான் சாத்தான் சோதனையிடுகின்றான். பாம்பு அங்கே பெரும் பாம்பாக உற்பத்தியாகின்றது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வாக்குரைக்கின்றார், உனது தலையை விரிப்பதற்கு ஒரு பெண்ணானவள் உருவாவாள், அந்த பெண்ணுக்கும் உனக்கும் அந்த பெண்ணின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகைமையை உருவாக்கும் என்று சொன்னார். அந்த பெண்தான் அன்னை மரியாள்.
அந்த பெண் தான் நமது பிரமாணிக்கமற்ற நேரங்களில் திருமணத்து வாழ்க்கையிலே பிரமாணிக்கம் இல்லாமல் ஒன்று உருவாக்கும் பொழுது இந்த அண்மையின் பகைமை தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரமாணிக்கமற்ற தன்மையை எனது பகைமையை உருவாக்குகின்றது என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அப்பொழுது அன்னை மரியாள் நமக்கு உண்மையான ஆசிரியையாக வருவார். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து என்னோடு இருக்கின்ற வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்னை என்னோடு இருக்கின்ற வாழ்க்கை. எனவே இந்த கிறிஸ்தவ திருமண பள்ளிக்கூடத்திலே நான் அன்போடு வாழ்வேன், மன்னிப்பை பரிமாறி வாழ்வேன், என்னோட ஆன்மீகத்தில் நான் சிறந்தவனாக பிரமாணிக்கு நிறைந்தவனாக வாழ்வேன். இந்த உறுதிப்பாடோடு இந்த திருப்பலியில் மீண்டும் நுழைவோமாக. திருமண வாழ்விற்கு ஆசிரியராக இருக்கின்றார் என்றால் அவளது பண்புகள் அனைத்தும் நம்முடைய திருமண வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். இத்தகைய பண்புகளை ராஜகன்னி நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் தங்களது புனிதத்தின் மேன்மையை உணர்ந்து இறை மக்களை அன்பின் வழியிலும் ஞானத்தின் வழியிலும் இறை வல்லமையின் வழியிலும் வழிநடத்திச் செல்லும் கருவிகளாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தியாக தீபமே இறைவா, மழையை நம்பி தங்களது தொழில் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மழையை வருவித்து மண் வளம் செழிக்கச் செய்து அவர்களின் வாழ்வை வளமடைய செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலை என் இறைவா, உலகெங்கிலும் உள்ள விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் வாழ்வில் நீரே அவர்களுக்கு உறுதுணையாய் நின்று அவர்கள் அனைவரையும் வழிநடத்திச் செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உறைவிடமே என் இறைவா, கடல் தொழிலையே நம்பி வாழும் எம் ஊர் மக்களின் தொழில் முயற்சியை ஆசீர்வதித்தருளும். அவர்களது உழைப்பிற்கேற்ற பலனை தந்து அவர்கள் வாழ்வை வளமடைய செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்ற எண்ணத்துடன் தான் நாம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த எண்ணங்கள் எல்லாம் இறைவனின் சித்தப்படி நிறைவேற வேண்டும் என்று மௌனமாக ஒவ்வொருவரும் மன்றாடுவோம். எல்லாமல் அன்பு தந்தையாக இறைவா, எங்களது ஊரில் உள்ள குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும்.
குடும்பங்களை அமைப்பதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இளம்பெண்களையும் இளைஞர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் திருமண வாழ்க்கையில் தங்களது வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி பிரமாணிக்கம் தவறாமல் வாழ்ந்து அன்பிலும் மன்னிப்பிலும் தங்களது வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக செய்ய உதவி செய்தவர்களும். இந்த ஊரிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக் கொள்வதற்கு அனைத்து வழிகளையும் நீர் நன்கு அறிவீர். அவர்கள் அந்த வழிமுறைகளை எல்லாம் ஜெப வடிவில் அவர்கள் தெரிந்து கொண்டு நிறைவேற்றுவதற்கு உரிய அருளை அவர்கள் மீது புரிந்தருளும். எங்களது ஊரிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நன்கு அறிவீர். அவர்கள் மீது நீர் குணப்படுத்தும் கரங்களால் அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தருளும். நீர் எவ்வாறு உமது அப்போஸ்தலர்களிடத்தில் அனைவரும் ஒன்றுபட்டிருங்கள், என் பெயரால் நீங்கள் இணைந்திருங்கள் என்று சொன்னீரோ, அதே போன்று இந்த ஊர் மக்கள் அனைவரும் உமது பெயரினாலும் ராஜகன்னி மரியின் பெயரினாலும் இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு அவர்களுக்குரிய வல்லமையையும் வரத்தையும் கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டி நிற்கின்றோம். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, நாங்களும் திரும்பும் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை தக்க முறையில் ஒப்புக் கொடுக்கும் திருமகனின் மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடச் செய்தருளும். இவ்வாறு அவருடைய வாக்குறுதியை பெற தகுதியுள்ளவர்களாவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருவிழாவில் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னையின் தூய ஆவின் நிழலித்ததால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை உண்டாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அடியடியாக இறையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை கோருவது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். அதிரவன் தோன்றி மறை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் படித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் செய்தற்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி
விசுவாசத்தின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் மீண்டும் வருவான எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் குளம் கனிய திருவுளமானி இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ சேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையும் எங்கள் பாதுகாவலையும் ஆகிய புரிதமிக்க ராஜவதி மாதா, அவருடைய கடவுள் பிரதி யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள் மறைச்சாட்சிகள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித சவேரியார் மற்றும் புனித அனைவரோடு நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உன்னோடு ஒப்புரவாகும்படி உலகிற்கெல்லாம் அமைதி தீர்ப்பு தர வேண்டும் என்று ஆடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திருச்சபை மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் போல் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் மற்றும் சொந்தமான மக்கள் அனைவரையும் உமது விசுவாசம் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். இதோ இந்த வேளையிலே இந்த நாளை கொண்டாடுகின்ற எங்கள் அருட்சகோதரர் நிறைவாக ஆசீர்வதியும் எங்கள் ஊர் மக்கள் அனைவரையும் உமது அன்பினால் வழி நடத்துகிறோம். நீர்வழி திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தில் வேண்டுதற்கு கனிவாசி சாய்ந்தவர்களும் இறக்குள்ள தந்தையை எங்கும் சிதறொண்டிருக்கும்படிய மக்களை தயவாய் போடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் அப்போந்தவராய் பழகி கொண்டு சென்ற அனைவரையும் உமது அரசியல் தயவுடன் பெற்றவர்களும் நாங்கள் வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்ற